வணக்கம் நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமாம், மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இந்த மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன, சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர். அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார். அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட 6 நாட்கள் போன மாதத்தில் இருப்பார், இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு. ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறைகளை எல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன். மாதத்தின் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன். இதற்கு பின்பகுதியிலேயே உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன். நேயர்களே, இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமக, அகத்தீசாய நமக, ஸ்ரீமாத்ரே நமக. உலகெங்கும் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாத 2026 ராசி பலன் கிரகங்களின் அடிப்படையாக வைத்துக்கொண்டு தோராயமாக நாம் ஒரு கணிதத்தை இங்கே தருகிறோம். முழு வெற்றியும் உண்டாகும். சில நேரங்களில் சொன்னது நடக்காமலும் போகலாம். உங்கள் பிறந்த ஜாதகம் நன்றாக இருந்தால் இது நன்மை தீமைகளை விழிப்புணர்வுக்கு தான். ஸோ அதனால் எனது அன்புக்குரிய சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஜென்மத்தில் உள்ள கேது உங்களை மன சஞ்சலத்தையும் மன கிளேசத்தையும் மன உளைச்சலையும் பயத்தையும் விரக்தியையும் நிம்மதியில்லாத தன்மையும் 6 மாத காலமாக கொடுத்துட்ருக்கார். பிப்ரவரி மாதத்தில் கேது அங்கேயே தான் இருக்கிறார். குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருந்து வக்கர நிவர்த்தி ஆகி கொண்டு இருக்கிறார். ஸோ குருவின் பின்னோக்கி பார்வையும் கேதுவின் பார்வையும் ஒன்றாக சேருகின்ற பொழுது உங்களுக்கு தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் ஒரு ப்ராப்ளமும், அதே நேரத்தில் இனம் புரியாத பயமும் கவ்வும். உங்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலையும், உங்களுடைய வேலை வாய்ப்புகள் தொழில் உத்தியோகத்தில் கவனம் இல்லாமல் வேறு பாதையில் நீங்கள் போய் கொண்டிருக்கிறதாக உணர்த்தும். நீங்கள் யாராவது புகழ்ந்தால் அந்த இடத்திலேயே இருந்து விடுவீர்கள். ஆனால் உங்களுடைய சர்வீஸ், உங்களுடைய டெடிகேஷன், இவைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் உங்களுக்கு 6வது வீட்டில், அதாவது சிம்மத்திற்கு 6வது வீட்டில் மகரத்தில் ஒன்று கூடுவார்கள். அப்போ 7வது வீட்டிலும் சனி 8வது வீட்டிலும், அதாவது ராகு பகவான் 7வது வீட்டிலையும் சனி பகவான் 8வது வீட்டிலையும் சஞ்சாரம் செய்வது மைனஸ். அப்போ கேது உங்கள் ராசியிலும் ராகு 7வது வீட்டிலும் இருப்பார்கள். இந்த கிரகநிலைகள் காரணமாக உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் சிறப்பாக கவனம் செலுத்தணும். ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ரொம்ப கவனம் தேவை. சனி இருக்க இடத்துல ஒரு அலட்சியம், சனி இருக்க இடத்தில் சனியின் பார்வை பெறக்கூடிய இடங்களில் நீங்கள் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு பெரிய சாதகமாக இல்லை. அதனால் உங்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டேன். எனக்கே அந்த பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கு என்ன காரணம், என்ன அனலைசிஸ் பண்ணணும். சின்ன சின்ன நோய்வாய்ப்படலாம். காதல் விஷயங்களுக்கு நல்ல காலம். அதே நேரம் உங்கள் காதல் மலரும். உங்கள் அன்புக்குரியவர்களை திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்புகளும் இந்த மாதம் அமையலாம். திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டாகும். சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டும். அதனால் சூழலுக்கு தக்கபடி வாழ பழகி கொள்ள வேண்டும். அதே போல் சில நேரங்களில் விஷயங்கள் கையை விட்டு போகலாம். அதை போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் லூஸ் ஸ்டாக் பண்ணாமல் இருக்கணும். உங்கள் மனைவியின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். அன்பாக, ஆறுதலாக, பரிவாக இருங்கள். அதே போல் நீங்கள் எல்லாவற்றிலையும் நின்று நிதானமாக, எளிமையாக, பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு இயல்பான வாழ்க்கை திரும்பும். அதே போல் நிதி நிலைமை எல்லாம் உங்களுக்கு திருப்ப கிடைக்கும். ஆனால் செலவுகளை வைத்து கொண்டு பணத்தை தேடி ஓட வேண்டிய சூழல் இருக்கும். அது நிதி சவால்கள் இருக்கும். அதே நேரம் செலவுகளும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் என்றாலும் நல்ல வருமானம் சிறிது நிம்மதியை தரும். நீங்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் இந்த மாதம் முழுவதும் பழைய வாடிக்கையாளர்களை சந்தித்து வந்தால் புதிய 2 தொழில்கள் இப்பொழுது உங்களுக்கு எக்ரிமெண்ட் போடப்படும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியில் சில நேர்மறையான தருணங்களும் ஏற்படும். மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டும்.
அது மட்டுமல்ல, ஒரு நல்ல மாணவராக நீங்கள் முன்னேற வேண்டுமானால் அதற்கு நீங்கள் உங்கள் குலதெய்வம், குடும்ப தெய்வத்தோடு, பெற்றோர்களை ஆசீர்வாதத்தோடு படிப்பில் நன்றாக கவனம் செலுத்தினால் இந்த ஆண்டு வெற்றி பெறலாம். அதே போல் ஒரு சிலருக்கு வெளிநாடு பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. வேலையில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழிவகுக்கும். உங்கள் எதிரிகளும் எழுச்சி பெறுவார்கள், அவைகளும் ஓகோன்றிருப்பாங்க. அதனால் நீங்கள் அவர்களை சமாளிக்க வேண்டும். அதனால் அவர்கள் யோக நரசிம்மர் அவர்களை வணங்க வேண்டும். இந்த ஆண்டு குருவினுடைய அனுகூலத்தை பெற வேண்டுமானால் உங்களுக்கு 5-8 குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி ஆவதினால் உங்களுக்கு பொருளாதாரத்தில், கௌரவத்தில், அந்தஸ்தில் குறைகள் உண்டாகியிருக்கிறது. இருந்தபோதும் குருவின் செல்வாக்கு பிரச்சனைகள் இருந்தபோதும் ஒருவருக்கொருவர் அர்ப்பணிப்பு தன்மை அதிநலத்தில் இருந்தால் நன்மை உண்டாகும். தாயின் உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். இந்த ஆண்டு முழுவதும், இந்த மாதம் முழுவதும், பிப்ரவரி மாதம் நீங்கள் காலையில் எழுந்து சூரியனை வணங்கி வழிபட வேண்டும். ஆலயத்தில் சென்று சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்ய வேண்டும். இவைகளெல்லாம் செய்ய செய்ய வெற்றி உண்டாகும். ஐயனார் வழிபாடு உங்களை இந்த ஆண்டும் முழுவதும், மாதம் முழுவதும் பெருந்த நன்மையை தரும். ஐயனார் சாஸ்தா வழிபாடு செய்யுங்கள், வெற்றி உண்டாகும். நன்றி, வணக்கம். சிம்ம ராசி, தலைமை ராசி, அரசனுடைய வீடு அப்படின்னு சொல்கிறது சிம்ம ராசி தான். சிம்ம ராசியோட அதிபதி நம்ம சூரியன் தான் நவகிரகங்களோட தலைவன், குடும்ப தலைவன் அவரை தான் சொல்லுவோம். ஸோ அப்படி சூரியனே உங்களுடைய ராசிநாதன் வரதுனால உங்களுக்குமே அந்த அதிகாரம், ஆளுமை, தலைமை பண்பு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ரொம்ப நேர்மையாக இருக்கணுன்றதும் சூரியனுடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சங்கடப்படுறோம், நாம் ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை பார்த்து வளரக்கூடியவங்க அவங்களும் தப்பான வழியில் போயிடுவாங்க. அதனால் நாம் சரியாக இருக்கணும். நம்ம சரியாக நடந்துட்டால் தான் நமக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதனால் எந்த இடத்துலையும் நம்ம நெறி தவறாமல் ஒரு சரியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதில் ரொம்ப கடுமையான ஒரு பிடிவாதம் கொண்ட ராசிக்காரர்களாக இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் 7ஆம் இடத்துலேருந்து கண்டச்சனி நடந்துகிட்ருக்கு. இந்த கண்டச்சனி காலம் தொழில் சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்களை, போராட்டங்களை கொடுத்துட்ருக்கோம். அது போக உறவுகள், கணவன் மனைவி உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும் எல்லாம் பகையாகிறது. எதுக்குடா நம்மளை கோச்சுக்கிறாங்க, நம்ம என்னடா தப்பு பண்ணோம் அப்படின்னு சங்கடப்படுற அளவுக்கு, ஃபீல் பண்ணுற அளவுக்கு அதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. ஆனால் அதெல்லாம் நடக்கும். இருந்தாலும் ஒரு மனிதன் தானே, எந்த ராசியாக இருந்தால் என்ன, எல்லோரும் மனுஷன் தானே, மனுஷ உணர்வுகள் ஒன்று தானே. ஸோ அந்த வகையில் உங்களுக்குமே சில சங்கடங்கள் கடந்த காலங்களில் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் இப்போ என்ன அடுத்த கட்டத்துக்கு என்ன மாதிரி நகரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னும் அடுத்த குண்டு போடுற மாதிரி தான். 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 8ஆம் இடம்ன்றது அஷ்டம சனி. அஷ்டம சனி என்ன மாதிரியான துயரங்களை கொடுக்க போகுதுன்னு ஆல்ரெடி எதுக்கும் கலங்காத சிம்ம ராசிக்காரர்கள் கலக்கத்தில் இருந்துகிட்ருப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கலங்க வேண்டியது இல்லை. இப்போ 7ஆம் இடத்துல சனி இருந்து கண்டச்சனி உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுத்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன். அதையும் மட்டுப்படுத்தி வச்சுருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு யோகஸ்தானத்து அதிபதியான குரு பகவான். குரு இப்போ எங்கே இருக்காருன்னா லாபஸ்தானத்தில் இருந்துகிட்ருக்கார். அது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்கார். அங்கேருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனிக்கு பார்வையை கொடுத்து அந்த கண்டச்சனி காலம் அப்படின்றது பெரிய துயரத்தை கொடுக்காதால் உங்களுக்கு தலைக்கு தலைப்பாயோட போச்சுன்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறணும். கடந்த காலத்தில் நடந்த இழப்புகள், சங்கடங்கள் இதெல்லாத்தையும் நீங்கள் சின்னதாக முடிஞ்சிருச்சுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்குங்க. ஏன்னா குருவோட பார்வையில் இருந்தனால அது பெரிய துயரங்களை உங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பு கிடையாது. அதை தாண்டி அதே மாதிரி இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறார் அஷ்டம சனி. அஷ்டம சனி என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, வீண் விரயங்கள், அவசொல், செய்யாத செயலுக்கு, செய்யாத விஷயத்தில் அவப்பெயராகிறது, வீண் பழியை ஏற்கிறது, சிலருக்கு சிறைவாசம், சட்ட ரீதியான பிரச்சனைகள், இப்படி பல துயரங்களை கொடுக்கும். உடல் சார்ந்த அட்டமஸ்தானம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆயுள் ஸ்தானமும் கூட. ஸோ அங்கே சனி அமரும்போது ஆயுள் சார்ந்த பிரச்சனைகள், ஸோ இதெல்லாம் கொடுக்கறதுக்கான இயல்பு அதுதான். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இதெல்லாம் செய்யும் அப்படின்றது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் விதின்னு ஒன்று விதி விலக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த வகையில் சனி பயிற்சியாகி மார்ச் 6ஆம் தேதி பயிற்சி ஆகிறார் அப்படின்னா, மே 26ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு பாக்கியநாதன் சொல்லக்கூடிய குருவும் பயிற்சி ஆகிறார். ஸோ சனி உங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து துயரத்தை அதிகபட்சம் போனால் ஒரு 60-62 நாள் கொடுக்கும், 2 மாதத்துக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் குரு வந்துடுவார். குரு எங்கே வர்றாருன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 12ஆம் இடத்துல சுபகிரகங்களான சுக்கிரன், குருவெலாம் இருந்தால் நல்ல யோக பலன்களை செய்வாங்க அப்படின்றது ஜோதிட விதி. ஸோ அந்த விதிப்படியும் குரு உங்களுடைய பாக்கியநாதனாக, அதாவது உங்களுடைய யோகஸ்தானத்தை அதிபதியாக குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக அவர் 12ஆம் இடத்துல அமர்றாரு அப்படின்றது ரொம்ப சிறப்பான விஷயம். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, சனி ஒரு ராசியிலேருந்து தன்னோட சுழற்சியில் மீண்டும் அந்த ராசிக்கு வர்றதுக்கு 30 ஆண்டுகள் எடுத்துப்பார்.
அது மாதிரி சனி வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு வர்றது 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதே போல் குரு ஒரு ராசியிலேருந்து தன்னோட சுழற்சியில் இன்னொரு ராசிக்கு வர்றதுக்கு 12 ஆண்டுகள் எடுத்துப்பார். ஸோ அந்த வகையில் கடக ராசிக்கு வர்றதுக்கு அவர் 12 ஆண்டுகள் எடுத்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு குரு வரப்போகிறார். இந்த 12ஆம் இடத்துக்கு வரதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாக என்ன சொன்னேன் இல்லையா, சுபகிரகங்கள் வந்து அதாவது முழு சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், குரு பகவான் இவங்கெல்லாம் வந்து 12ஆம் இடத்துல இருந்தால் யோக பலன்களை செய்வாங்க, நல்ல விஷயங்கள் கொடுப்பாங்க, சுப விரயங்களை கொடுப்பாங்க, இதெல்லாம் செய்வாங்கன்றது நம்ம சொல்லியிருக்கோம். விதி விலக்காக 12ஆம் இடத்துல மறைஞ்சாலும் நல்லது செய்கிறது யாருன்னா சுபர்கள் தான், சுக்கிரனும் குருவும் தான். அதை விட முக்கியமான இங்கே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 12ஆம் இடத்துல அமரக்கூடிய இந்த வியாழன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடமாக வரக்கூடிய அந்த கடக ராசி அவருக்கு உச்ச வீடு. குரு தன்னுடைய உச்ச பலம் பெறக்கூடிய வீட்டுக்கு வரப்போகிறாரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு. இதே ஒரு சிறப்பான விஷயம். நீங்கள் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சங்கடமே படாதீங்க. மே 26ஆம் தேதிக்கு அப்புறம் இருந்து குருவுடைய அருளால் உங்களுக்கு வந்து மிகச்சிறந்த ராஜயோகங்கள் வரப்போது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டம சனியுமே வந்து குரு வந்து தன்னுடைய பார்வையால் கட்டுப்படுத்த போகிறார். குரு பார்வை 8ஆம் இடத்துக்கு சனிக்கு கிடைக்கும்போது உங்கள் மாற்றங்கள் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அது நல்ல மாற்றங்களாக இருக்கும், உங்களுக்கான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்புன்னு தான் இதை நம்ம சொல்ல முடியும். குருவும் சனி திரிகோண நிலையில் தொடர்புக்கு வர்றாங்க. அது 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசிக்கு குரு வர்றது, சனி வர்றது. சனி வந்து இருக்கக்கூடிய அந்த மீனராசி குருவோட வீடு. அந்த வீட்டோட அதிபதி அந்த சனிக்கு திரிகோண ஸ்தானமான 5ஆம் இடத்துலேருந்து சனிக்கு பார்வையை கொடுக்க போகிறார் குரு பகவான். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான அம்சங்கள். சனி குரு சேர்க்கை அப்படின்னு வந்து பொதுவாக சொல்கிறது வந்து பிரம்மகத்தி தோஷம், குரு சண்டால யோகம்லாம் சொல்லுவாங்க. ஆனால் திரிகோண நிலையில் தொடர்புக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சிறப்பான யோக பலன்கள் தான் செய்யும். அது ஒரே ராசிலேயோ கேந்திரங்களே தொடர்பில் வரும்போது வேணால் கொஞ்சம் இழப்புகளை கொடுக்கும். ஆனால் திரிகோண தொடர்புகளில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல பலன் தான் செய்வாங்க. நல்ல பலன்கள்னால் நல்ல நல்ல மாற்றங்கள், அதாவது தொழில் சார்ந்த மாற்றங்கள், புது செய்துட்டு இருந்த தொழிலை விட்டுட்டு லாபகரமான இன்னொரு தொழில் எடுக்கிறது, ஒரு வேலையிலேருந்து இன்னொரு நல்ல நிறுவனத்துக்கு மாற்றமாகி போகிறது, ஒரு ஊரில் வந்து இன்னொரு ஊருக்கு போகிறது, இந்த மாற்றங்களுக்கு அப்புறம் வந்து நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும் அப்படின்றத சொல்லலாம். உறுதியாக உங்களுடைய இந்த சனி பயிற்சி அஷ்டமஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனியை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. சனியுமே உங்களுக்கு நல்ல பலன் தான் செய்ய போகிறார். அதை உறுதியாக நான் வந்து சிம்மராசிக்காரர்கள் சொல்ல விரும்புகிறேன்.